இன்றைக்கி ஒரு முக்கியமான தகவலை தான் பார்க்க போகிறோம். நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் 30/6/2026 அன்னைக்கு ஒரு பட்ஜெட் மனு தாக்குதல் செய்கிறாங்க. அதில் இந்த 2500 மகளிருக்கு கொடுக்கறது, அதை பற்றி நம்மளுக்கு பட்ஜெட் மனு தாக்குதலில் இதை பற்றி பேச போகிறதா நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த திடீர் அறிவிப்பு தான் நான் உடனே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். இதை பற்றி என்னென்னு நான் வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வீடியோவில் நடுவில் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன முக்கியமான தகவல் சொல்கிறேன் அப்படிங்கிறது நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. கண்டிப்பாக இதில் தேவைப்படுற என்னென்ன விஷயங்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் அதில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னு முதல்ல பார்க்குறவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் அடிக்கடி நம்மளோட கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இதுலேருந்து வர முக்கியமான ஸ்கீம்ஸு, நம்மளுக்கு இலவசங்கள் என்னென்னலாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம சேனலில் அடிக்கடி உடனே நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி இந்த விஷயம் 2500 அப்படின்றது பெண்களுக்கு மிகவும் ஒரு பேசு பொருளாக போயிட்டுருக்கு. 2500 அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படும். நம்ம தமிழக பெண்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற அமௌண்ட்டு. மே மாதமே 2500 நம்ம முதல்வர் சிஎம் அவர்கள் வழங்க போகிறாங்க அப்படின்னு எல்லா பெண்களுமே எதிர்பார்ப்போடு இருந்தோம். ஆனால் திடீர்னு நைட்டுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு புதிய அறிவிப்பை கொடுத்துருந்தாங்க. வழக்கம் போல் 1000 நம்ம முன்னாள் சிஎம் அவர்கள் கொடுத்ததையே நாங்கள் திரும்ப 15ஆம் தேதி எல்லா பெண்களுக்கும் அவங்கவுங்க வாங்கிட்டு இருந்த அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் வரவு வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ இதை பற்றின பேச்சுவார்த்தைகள் இப்போ பட்ஜெட் மனு தாக்கல் போயிட்டுருக்கு. நம்ம சட்டசபையில் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே இதை பற்றி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம முதல்வர் அவர்கள் நீங்கள் இது 2500 கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏன் இன்னும் அதை பற்றி பேசலை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மளோட கவர்மெண்ட்டில் நிறைய கடன் அப்படின்னு இருக்கிறதுனால நான் இதை பற்றி ஒரு சில ஆலோசனைகளை முடிச்சுட்டு நான் இதை கூடிய விரைவிலேயே ஜூன் அல்லது ஜூலையில் நான் கண்டிப்பாக இதை எல்லா பெண்களுடைய அக்கௌண்ட்லையும் வரவு வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்மளோட பட்ஜெட் மனு தாக்குதலில் இதையும் பற்றி பேசியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த 30/6/2026 அன்னைக்கு இதை பற்றின பேச்சுவார்த்தை நடக்குது. கண்டிப்பாக ஒரு 10 தேதிக்குள்ளே, ஜூலை 10 தேதிக்குள்ளே இதை பற்றின விவரங்கள் எல்லாமே தெரிஞ்சு எல்லா பெண்களுக்கும் புதுசாக அப்ளிகேஷன்ஸ் வாங்குவாங்க. பணம் வராதவங்களுக்கும் திரும்ப ஏற்றுறதுக்கான ஒரு முகாம்கள் இந்த மாதிரி நடத்துவாங்க. அது என்ன எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். எங்கே வாங்கணும், என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறதையும் இதில் பார்க்கலாம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை தமிழக பெண்களின் வங்கி கணக்கில் மகளிர் உரிமை தொகை 1000 சேர்ந்துள்ளது. புதிய அரசு பதிவேற்றியதில் இருந்தே திட்டங்களின் எதிர்காலம் என்னவாகுமோ என்ற கவலையில் இருந்த குடும்பத் தலைவிகள் தற்போது நிம்மதி பெருமூச்சு விட்டுள்ளனர். ஆனாலும் தேர்தல் களத்தில் தாவேகா கொடுத்த மெகா வாக்குறுதியான அந்த ரூபாய் 2500 எப்போது கைகளில் கிடைக்கும் என்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஒட்டுமொத்த பெண்களையும் ஆவலோடு காத்து கிடக்க வைத்துள்ளது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது பழைய நியூஸ் அப்படின்னு நினைக்காதீங்க. பழைய நியூஸை எடுத்து இப்போ பேசினா தான் இந்த 2500 அப்படிங்கிறதுக்கு ஒரு முடிவு வரும் அப்படிங்கிறதுனால இதை பற்றி இப்போதைக்கு பேசிகிட்டு இருக்காங்க. நம்மளோட அதை பட்ஜெட் மனு தாக்குதலில் இதை சொல்லும்போது தமிழக பெண்கள் வங்கி கணக்கில் 1000 ரூபாய் ஏறி இருக்குது அப்படிங்கிறத முன்கூட்டியே சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் அந்த 15ஆம் தேதி 1000 ரூபாய் வரும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. திடீர்னு நம்ம சிஎம் அவர்கள் அறிவித்து தான் இந்த 1000 ரூபாயும் போட்டாங்க. ஆனால் மே மாதம் வரையுமே நம்மளோட முன்னாள் சிஎம் அவர்கள் 3000 + 2000 அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த 5000 ரூபா முடிஞ்சதுக்கப்புறம் மே மாதத்துலேருந்து கணக்குக்கு 1000 ரூபா நம்மளோட எல்லா பெண்களும் கஷ்டப்படக்கூடாது, அதை வாங்கின தொகையை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சிஎம் அவர்கள் அந்த 1000 ரூபாயை எல்லா பெண்களுடைய கணக்குலையும் வரவு வச்சாங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான பெண்களின் வங்கி கணக்குகளில் நேற்று திடீரென ஒரு முக்கிய தொகை வரவு வைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அரசியல் மாற்றம் ஏற்பட்டு புதிய அரசு அமைந்துள்ள சூழலில் கடந்த சில நாட்களாகவே பெண்கள் மத்தியில் ஒருவித பதற்றமும் குழப்பமும் நீடித்து வந்தது. முந்தைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட மாதாந்திர நிதியுதவி திட்டம் தொடருமா அல்லது தற்காலிகமாக நிறுத்தப்படுமா என்ற சந்தேகம் அதிகரித்தபடியே வந்தது. அதே தான் சொல்லியிருக்காங்க. அது பெண்களுடைய அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்பட்டது. கோடிக்கணக்கான பெண்கள் இந்த 1000 ரூபா பணம் வாங்கிட்டு இருந்தாங்க. அது வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி எல்லார் இடத்துலையுமே ஒரு குழப்பம் இருந்துச்சு. அப்போது தமிழகத்தில் அரசியல் மாற்றம் திடீர்னு ஏற்பட்டிருக்கு. இந்த 1000 ரூபா அப்படின்றது வருமா வராதா அப்படிங்கிற சந்தேகத்துக்கு அது முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக 1000 ரூபா அப்படிங்கிறத நம்ம சிஎம் விஜய் அவர்கள் நைட்டு ஒரே தடவையில் அதை முடிவு பண்ணி எல்லார் அக்கௌண்ட்லேயுமே காலையிலேயே 1000 ரூபா வரவு வச்சாங்க. அதை யாருமே நம்பவே இல்லை. இருந்தாலும் இந்த 2500 அப்படிங்கிற கனவை
கூடிய சீக்கிரமே நான் நிறைவேற்றுறேன் அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க. அது என்ன எப்படி அப்படிங்கிறது, அப்ளிகேஷன்ஸ் எங்கெங்கே கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து 30/6/2026 அன்னைக்கு வந்து அந்த தகவல் வந்து நம்மளுக்கு முழுமையாக என்ன தகவல் அப்படிங்கிறது வெளியாகும். நீங்கள் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேனலை இதுவரையும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு அடிக்கடி நம்ம கவர்மெண்ட்டில் உள்ள ஸ்கீம்ஸ் பற்றி தான் நம்ம அடிக்கடி இந்த வீடியோவில் போட்டுட்ருக்கோம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னென்ன எப்போ எந்தெந்த தேதியில் கொடுக்குறாங்க அப்படின்றத நான் உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். அடிக்கடி நான் அந்த தகவலை கொடுத்துட்டே இருக்கேன். கண்டிப்பாக வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் போயிடும். நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே பாதி பேர் இந்த அமௌண்ட் வாங்காமல் இருக்காங்க. எங்கே அப்ளை பண்ணணும், என்ன செய்யணும், என்னென்ன ஆவணங்கள்லாம் வேணும் அப்படிங்கிறதையும் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை மறக்காமல் பாருங்கள். அடுத்து வந்து இந்த திட்டத்தின் மூலம் மாநிலம் முழுவதும் சுமார் 1.31 கோடி பெண்கள் தொடர்ச்சியாக பயனடைந்து வருகிறார்கள். முன்னதாக திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் தனது தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அரசியல் களம் மாறியதை தொடர்ந்து இத்திட்டத்தின் எதிர்காலம் குறித்து கேள்விகள் எழுந்தன. இந்த கேள்விகளுக்கான பதில் வந்து கூடிய சீக்கிரமே நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சிஎம் அவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் எல்லாமே அவங்க ஆக்ஷனில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இதுவரையும் அந்த தகவலை வந்து அமைச்சர்கள் வந்து சட்டசபையில் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மகளிருக்கான 2500 ரூபா எப்போ கொடுக்க போகிறீங்க அப்படின்னு நம்மளோட தாவேகா ஆட்சியிலேயே இந்த கேள்வியை எழுப்பிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் முற்றுப்புள்ளி அதுக்கு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் 30/6/2026 அன்னைக்கு வந்து இதை பற்றின தகவலை நாங்கள் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த 2500 ரூபா அப்படிங்கிற திட்டத்தை வந்து நாங்கள் நிறைவேற்றுவோம், அதை வந்து நாங்கள் ஏமாற்ற மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் அறிவிச்சிருக்காங்க. நம்மளோட முன்னாள் சிஎம்மும் இந்த 1000 ரூபா கொடுத்த எல்லாருக்குமே இந்த பெண்களுக்கு 1000 ரூபா அவங்கவுங்க வங்கி கணக்கில் 1000 ரூபா வரவு வச்சதுனால தான் மிகப்பெரிய இந்த திட்டத்தை வந்து எல்லாருமே பெண்கள் வந்து மிகவும் பாராட்டுக்குரியது அப்படின்றது மாதிரி பாராட்டி இருந்தாங்க. இப்போ அதையே நம்ம சிஎம் அவர்கள் அதை வந்து நம்ம வந்து விடக்கூடாது அப்படின்றதுக்காக கண்டினியூ பண்ணுறதுக்காக அந்த 1000 ரூபாயும் நான் எல்லா பெண்களுக்கும் வரவு வச்சுட்டாங்க வங்கி கணக்கில். நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் தங்கள் கட்சிக்கு ஆட்சிக்கு வந்தால் 60 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கு மாதந்தோறும் 2500 ரூபா உரிமை தொகை வழங்கப்படும் என்ற அதிரடி வாக்குறுதியை அளித்தார். நம்ம சிஎம் அவர்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததை வந்து இங்கேயும் அந்த சட்டசபையில் பேசியிருக்காங்க. பட்ஜெட் தாக்குதல் போது எல்லாத்தையும் பற்றியும் பேசுவாங்க. இது பழைய நியூஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க. கண்டிப்பாக பழைய நியூஸ்களை பேசினா தான் நம்மளுக்கு புதுசாக ஏதாவது ஒரு நியூஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை பற்றி பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. எல்லா அமைச்சர்களுமே தேர்தலில் நீங்கள் தாவேகா வந்து நாங்கள் இதை கொடுப்போம், 60 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கு இதை கொடுப்போம், 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு வந்து முதியோர் உதவித்தொகை அப்படின்னு நாங்கள் 3000 ரூபா கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் ஏன் அதுதான் மக்களிடையே வந்து பெரிய எதிர்பார்ப்பாக இருந்துகிட்ருக்கு, ஏன் இன்னும் கொடுக்கல அப்படின்னும் கேட்டிருக்காங்க. அப்புறம் இந்த தேர்தலில் தாவேகா மிகப்பெரிய வெற்றி பெற்று கடந்த மே 10ஆம் தேதி தமிழக முதல்வராக ஜோசப் விஜய் பதவியேற்று புதிய ஆட்சியை அமைத்தார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் விவாதத்தில் திமுக அரசின் இந்த திட்டங்கள் தொடருமா என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த பேசியிருந்த முதல்வர் விஜய் முந்தைய திமுக அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் அனைத்தும் தொய்வின்றி தொடரும் என்று மிக தெளிவாக அறிவித்தார். இதில் என்ன அப்படின்னாக்க தாவேகா வந்து யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாபெரும் வெற்றி அடைஞ்சிச்சு. கடந்த மே 10ஆம் தேதி நம்ம விஜய் அவர்கள் வந்து சிஎம் பதவியேற்றாரு அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்து திமுக தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் வந்து நாங்கள் செஞ்ச நலத்திட்டங்கள் இந்த பெண்கள் உதவி திட்டம் அப்படி அதெல்லாம் வந்து தொடருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. அதெல்லாம் அனைத்தும் நலத்திட்டங்கள் அனைத்தும் தொய்வின்றி தொடரும் என்று மிக தெளிவாக நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்து அறிவித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்பையும் நம்ம சிஎம் அவர்கள் அதை கொடுக்கக்கூடாது அப்படின்றது கிடையாது. நிறைய கடனில் நம்ம தமிழ்நாடு இருக்கிறதுனால தான் இதுக்கான 2500 ரூபா 1000 ரூபாங்கிறதே நமக்கு வந்து கடன் தொகையில் தான் போயிட்டுருக்கு. 2500 ரூபா நம்ம மகளிரோட வங்கி கணக்கில் நம்ம வச்சோம் அப்படின்னாக்க அது மிகப்பெரிய இன்னும் நம்மளுக்கு கடனை ஏற்படுத்தும். அதுக்கு என்ன பண்ணலாம், எந்த வழியில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு இதை தான் நம்மளுக்கு வழியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதை கூடிய சீக்கிரமே நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைவேற்ற மாட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலை. மற்றபடி நம்ம திமுக அரசில் எல்லா நலத்திட்டங்களும் அவங்க நடத்தின எல்லா நலத்திட்டங்களையும் நான் கண்டினியூ பண்ணுறேன். அதை வந்து நான் எதையுமே தடை இல்லை, நலத்திட்டங்கள் அனைத்தும் தொடரும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம சிஎம் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார். நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி அமைச்சர்கள் வந்து இப்போ சட்டசபையில் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதுக்கும் நம்ம சிஎம் விஜய் அவர்கள் தெளிவாக பதில் கொடுத்துருக்கிறாரு. கண்டிப்பாக அந்த நலத்திட்டங்கள் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தாவேகா அரசு குட் நியூஸ் தருமா? திமுக அரசு கொண்டு வந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் மட்டுமின்றி கல்லூரி மாணவர்களுக்கான புதுமை பெண் மற்றும்
தமிழ் புதல்வன் ஆகிய இதர திட்டங்களும் தாவேகா ஆட்சியில் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு அவற்றின் பயனாளிகளுக்கும் தலா ரூபாய் 1000 வங்கி கணக்கில் நேற்று சரியாக வரவு வைக்கப்பட்டுள்ளது. இது வந்து லாஸ்ட் மந்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபா வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவங்களோட வங்கி கணக்கில் வரவு வச்சாங்க. இது வந்து இதையுமே யாருமே எதிர்பார்க்கல கண்டிப்பாக. ஆனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அந்த 1000 ரூபா காலேஜ் படிக்கிறவங்க, கவர்மெண்ட் சார்ந்த எல்லாருமே, ஸ்கூலு காலேஜ், அவங்களுக்கெல்லாம் ஸ்காலர்ஷிப்ஸு ப்ளஸ் வந்து இந்த 1000 ரூபா பணம் மாதம் 1000 ரூபா கிரெடிட் ஆகிறது வந்து வங்கி கணக்கில் யாருமே எதிர்பார்க்காதப்போ இந்த அமௌண்ட்டு கிரெடிட் ஆகிருக்கு அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியம் அடைஞ்சாங்க. இது வந்து அறிவிப்பு கொடுக்காமலே அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு அதுக்கப்புறம் அந்த நியூஸையே கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் நம்ம அக்கௌண்ட்டில் 1000 ரூபா கிரெடிட் ஆகிருக்கு அப்படிங்கிறது எல்லாரோட வங்கி கணக்குலையும் ஏறி இருந்துச்சு. அதையும் திடீர்னு தான் நம்ம சிஎம் அவர்கள் கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருக்காங்க. தாவேகா சார்பில் அறிவிக்கப்பட்ட மகளிர் உரிமை தொகை விரைவில் வழங்கப்படும் என்றும் இத்திட்டத்தை மதிப்புமிகு மகளிர் திட்டம் என மறுசீரமைக்க அரசுக்கு உரிய கால அவகாசம் தேவைப்படுகிறது என்றும் கடந்த மாதமே முதல்வர் விஜய் அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதையே தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து முன்னாடி வந்து மகளிர் திட்டம் வந்து 1000 ரூபா பணம் வந்து கொடுத்துருந்தாங்க. இதை வந்து மதிப்புமிகு மகளிர் திட்டம் என மறுசீரமைப்பு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த திட்டத்தை நான் அமல்படுத்துவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சிஎம் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக இந்த நான் சொன்ன மாதிரி இந்த ஜூன் 30 2026 ஜூன் 30 அன்னைக்கு வந்து இதை பற்றி இந்த விஷயங்களை பற்றி நம்மளுக்கு டீட்டெயில்ஸாக என்ன ஏது அப்படின்றத இந்த டீட்டெயில்ஸை பற்றி தான் பேச போகிறாங்க சட்டசபையில். கண்டிப்பாக இது இந்த 2500 ரூபா மதிப்புமிகு மகளிர் திட்டத்தில் 2500 ரூபா எல்லா பெண்களுடைய வங்கி கணக்குலையும் வரவு வைக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் நம்மளுக்கு தெளிவான ஒரு அப்டேட் வரப்போகுது. கண்டிப்பாக ஜூலை மந்த்து 15ஆம் தேதி எல்லாரோட அக்கௌண்ட்லேயும் 2500 ரூபா கிரெடிட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பக்கங்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அது ஜூலை மந்த்துக்கு வந்துரும்னு நினைக்கிறேன். முதலமைச்சரின் இந்த அறிவிப்பு ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த 1000 ரூபாய் உரிமை தொகை முழுமையாக நிறுத்தப்படுமோ என்ற அச்சத்தை ஒருபுறம் பெண்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருந்தது. ஆனால் அந்த அதிர்ச்சிக்குரிய முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக கடந்த மாதத்தை போலவே இந்த ஜூன் மாதத்திற்கு உரிமை தொகையான 1000 ரூபாயும் பெண்களின் வங்கி கணக்கில் நேற்று சரியாக வரவு வைக்கப்பட்டது. அதாவது இது வந்து 15th அன்னைக்கு மறுநாள் வந்து எல்லாருமே நேற்று வந்து வரவு வச்சுட்டாங்க. யாருமே ஒரு மாதம் போட்டுட்டு மறு மாதம் போட மாட்டாங்க அந்த 1000 ரூபாயா அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தாங்க. ஆனால் கண்டிப்பாக அந்த 15ஆம் தேதி எல்லாரோட அக்கௌண்ட்லையும் எப்போவும் மந்த்லி கிரெடிட் ஆகிற மாதிரி 1000 ரூபா பணம் கிரெடிட் ஆகிடுச்சு. அப்போதைக்கும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு தான் இருந்துச்சு. 2500 ரூபாயை பற்றி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்துச்சு. அதனால தான் அந்த 1000 ரூபா பணத்தை கண்டினியூஸாக நாங்கள், அதாவது நலத்திட்டங்கள் வந்து கண்டினியூ ஆகும், எந்த ஒரு தங்கு தடையுமின்றி கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அதே போலவே யாருக்குமே எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் மே மந்த்து 1000 ஏறின போலவே நம்மளோட ஜூன் மந்த்தும் 15th அன்று 1000 ருபீஸ் அவங்கவுங்க அக்கௌண்ட்லேயும் கிரெடிட் பண்ணிட்டாங்க. அதுவே நம்ம ஜூலை மந்த்துக்கு ஜூன் மந்த்லேயே டிஸ்கஷன் முடிஞ்சு நம்மளுக்கு 2500 போடுறதுக்கான அப்ளிகேஷன்ஸ் 10 நாள் வந்து நமக்கு காலக்கெடு கொடுத்து அந்த 10 நாளில் நம்மளோட பஞ்சாயத்தில் போயிட்டு நம்ம என்னென்ன ஆவணங்கள் இதெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே அறிவித்து அதெல்லாம் நம்மளோட அப்ளிகேஷன்ஸ்லாம் வாங்க போகிறாங்க. அடுத்து இந்த தொகை வரவு வைக்கப்பட்டதை தொடர்ந்து 60 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கு மாதந்தோறும் வழங்கப்பட உள்ள ரூபாய் 2500 எப்போது நிறைவேற்றப்படும் என்ற பலத்த எதிர்பார்ப்பு நிலவுகிறது. நம்ம 22ஆம் தேதி வந்து நம்ம சட்டசபையில் பேசினாங்க. அதை பற்றி தான் இதுலேயும் சொல்லியிருக்காங்க. சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் வந்து இதற்கான முக்கிய அறிவிப்பு வெளியாக அடுத்த மாதம் ஜூலை மந்த்துக்கு வந்து 2500 கிடைக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் இப்போ வந்து ஜூலை 22 சட்டப்பேரவையிலையும் பேசினாங்க. இப்போ ஜூன் 22 சட்டப்பேரவையிலையும் பேசினாங்க. இப்போ வந்து ஜூன் 30th இதை பற்றி பேசுகிறாங்க. கண்டிப்பாக இந்த கலந்தாய்வு பண்ணி இது வந்து நம்மளுக்கு புதுசாக ஏறாதவங்க, அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிட்டு இருக்கவங்க எல்லாருமே மறுபடியும் அப்ளிகேஷன்ஸ் கொடுக்க சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ரேஷன் கார்டு மிக மிக முக்கியமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரேஷன்ஸ் கார்ட்ஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் கண்டிப்பாக திருத்தி வச்சுக்கோங்க. அதை பற்றின வீடியோ நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன். உரிமை தொகை திட்டத்தில் பயனடைந்து வரும் 1.31 கோடி பெண்களுக்கு இந்த 1000 ரூபாயானது நேரடியாக 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படுமா, அல்லது தாவேகா அரசின் புதிய விதிமுறைகளின்படி புதிதாக விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அதன் மூலமாக புதிய பயனாளிகள் தேர்வு செய்யப்படுவார்களா என்ற விவாதமும் குழப்பமும் தற்போதைய சூழலில் பெண்கள் மத்தியில் தீவிரமாக நிலவி வருகிறது. புதிய அரசின் ஜூன்
22 அறிவிப்புக்காக ஒட்டுமொத்த தமிழக பெண்களும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். இதில் என்ன அப்படின்னா, ஜூன் 22 வந்து இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் வந்து இதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதை பற்றி எதுவுமே அந்த 60 வயதுக்கு மேற்பட்டவங்க உட்பட்டவங்க அதை பற்றி பேசலை. இந்த 2500 ரூபா அப்படிங்கிற கலந்தாய்வு வந்து நம்மளுக்கு வந்து ஜூன் 30 வந்து அந்த கூட்டம் வந்து தள்ளி வச்சு இப்போ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அந்த 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு வந்து ஓய்வூதியமாக தான், பென்ஷன் மாதிரி தான் 3000 கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 60 வயசுக்கு 21 வயசுலேருந்து 60 வயசு உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாண்புமிகு மகளிர் திட்டம் செயல்படும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய அந்த ஆவணங்கள்லாம் நம்ம சப்மிட் பண்ணி, அப்ளிகேஷன்ஸ்லாம் சப்மிட் பண்ணி நம்ம அந்த 1000 ரூபா வாங்கின மாதிரி இல்லாமல் இதில் ஒரு சில தளர்வுகளும் ஒரு சில நிபந்தனைகளும் விதிக்கப்படும் அப்படின்னு நிறைய பேர் நம்பிட்டுருக்காங்க. ஆனால் அதே போல் தான் இவங்க முன்னாள் சிஎம் அவர்கள் கொடுத்ததை விட நம்ம இப்போ தாவேகா ஆட்சியில் உள்ள சிஎம் அவர்கள் வந்து முன்னாடி விதிகளின்படி அதில் கொஞ்சம் மாற்றியமைக்கப்பட்டு வரும் அப்படிங்கிற பேச்சுவார்த்தையும் நடந்துகிட்ருக்கு. அது வந்து அதிகப்படியான ஒரு நிபந்தனைகள் இருக்காது. முன்னாடி வாங்கினவங்களுக்கு கண்டிப்பாக அந்த 1000 ரூபா பணம் இருக்கும், இல்லாமலாம் போகாது. யாரும் பயப்பட வேணாம். வாங்காமல் இருக்கிறவங்களுக்கு புதுசாக அப்ளிகேஷன்ஸ் கொடுத்து அதில் வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, டைரெக்டாக 2500 ரூபா போட மாட்டாங்க. புதுசாக அப்ளிகேஷன்ஸ் வாங்குவாங்க. ஃபோட்டோ, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எல்லாமே நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எல்லாமே சப்மிட் பண்ணி தான் 2500 ரூபா ஜூலை மாதம் 15ஆம் தேதி நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக இது நடந்தே தீரும். இது போல் நம்மளோட கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு, நம்மளோட இலவசங்கள், நம்ம மத்திய கவர்மெண்ட் அறிவிக்கிற எல்லா திட்டங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் அதை வந்து அப்ளிகேஷன்ஸ் ஃபில் பண்ணும்போது என்னென்னலாம் ஆவணங்கள் தேவைப்படுது என்னங்கிறத விரிவாக நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.